நம்ம டிவார்மிங் பண்ணிடலாமா? ப்ரௌனி இங்கே பாரு வெயிட் மிஷினு. இங்கே பாரு வெயிட் மிஷின் பாரு. இங்கே பாரு வெயிட் மிஷின் பாரு. உனக்காக தானே வாங்கினேன். இங்கே வா, டிவார்மிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வா வா குட்டி வா. நம்மளே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கல்ல மண்ணெலாம் திங்காத. இதுதான் டிவார்மிங் சயின்ஸ்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறது? இங்கே பாருமா, நீ உள்ளே போ ரோசி, உள்ளே போ. நீ வராத. உங்களுக்கு வெயிட்டு தெரியாமல் பண்ணால் தப்பாகிடும் தான் நான் பண்ணல. சரியா? வாங்கினேன் மிஷினே, ஏன்னா தப்பாக நம்ம எம்எல் கொடுத்தா எதனா ஆகிடும். சரியா? எப்போவுமே பப்பீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது தான் நீங்கள் டிவார்ம் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தாலும் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் டிவார்ம் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பப்பி வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் நான் டிவார்ம் பண்ணேன். அது வந்து இறந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்க சரியான ரீசனும் அவங்க வந்து கொடுக்கல. நான் அதை இப்போ வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அதனாலே நான் வந்து பயத்தில் இவங்களுக்காகவே வந்து ஒரு வெயிட் மிஷின் வந்து வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இவங்களை வந்து வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்களுக்கு டிவார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு, அது வந்து ஆர்டர் பண்ணி வரத்துக்காக. ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌனி வந்து ஃபீமேலு 2 months 3 months ஆக போகுது ஆக்சுவலாக. ஸோ இவங்களை வந்து வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிவார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக 5 குட்டியில் இந்த கருப்பு மேல் வந்து காணா போயிடுச்சுங்க. எங்கேன்னு தெரில. 2 நாளாக ஆளே காணும். பசியில் எங்கேயோ போயிட்டுருக்கான். என்கிட்ட தான் வந்து சாப்பிடுவான், ஆனால் கரெக்டாக டைமுக்கு வரல, லேட்டாக வந்திருக்கான். எனக்கு தெரியல, 2 நாளாக வரல, என்ன ஆச்சுன்னு தெரில. வருவான்னு நினைக்கிறேன். நான் போய் தேடி பார்த்துட்டு வந்திருக்கேன், பார்ப்போம். சரி, ஜீரோவில் வச்சுருக்கோமா? தூக்கி கொண்டு வந்து நான் நிற்க போகிறேன். நீ அமைதியாக இருக்கணும். அப்படியே இரு. எவ்வளோ வெயிட் வருது சாரி. என்னடா வேஸ்டா? இரு 2 kgs தான்டா கரெக்டாக இருக்குது. என்ன 2 kgs தான். அது வந்து சைடு அது மாதிரி பார்க்குறதால அந்த மாதிரி தப்பாக வருது. 2 டிவார்ம் பண்ணிடுறேன். ப்ரௌனி 2 ml கொடுத்துடலாமா? இரு வெயிட் பண்ணு. கம் டோன்ட் ரன். கம் ஷோ வெயிட் ஷோ கம் அப்படியே கடிக்காதரா, சாப்பாடு இல்லை. இருறா. ஏடா சாப்பாடு கொடுக்கலடா, எனக்கு மறுத்து. ஏன்னா பிடிச்சா தானே கொடுக்க முடியும். வெயிட் பண்ண, ஒரே கஷ்டமாக இருக்குடா. இருறா. ஆக்சுவலாக எடுக்கிறதுலாம் நம்மளால் காமிக்க முடியல. ஆட்டு சவுண்டு. ஓகே, இது வந்து கண்டினியூஸாக இந்த ஃபில்லரை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 1 ml ஃபில் ஆகிடும். இது வந்து 1 ml ஃபில்லர் தான். கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அது 1 mlக்கு ரைஸ் ஆகிடும். இங்கே வாடாக்கண்ணா, இன்னும் ஒரு ml குடிச்சிக்கோ. இங்கே வா. சமத்து தானாக குடிச்சிக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா சாப்பாடு கொடுப்பேன் இப்போ உனக்கு. ஆக்காமி இது குடிச்சினா சாப்பாடு தருவேன். வெரி குட். பா சமத்துடா. குடிச்சிட்டியா? அம்மா ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். நீ இது குடிச்சதுக்காகவே அம்மா ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ உனக்கு டிவார்ம் பண்ணியாச்சு, பசியோடு இருக்க. நான் கர்ட் ரைஸ் தரேன். வா சாப்பிட்டுட்டு சாப்பிடுப்பா. நல்லா சாப்பிட்டு போ, அப்போ தான் தாங்கும் டிவார்மிங்க்கு. சரியா? நல்லா சாப்பிடணும். எப்போது டிவார்மிங் வந்து முடிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லா வந்து ஃபுட்டு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பசிக்கும். அதே மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட்டு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா சாப்பிட வைங்க. அவங்க லைட்டாக எதனா கர்ட் ரைஸ் அந்த மாதிரி ஸ்மூத்தாக வயிற்றுக்கு. ஏன்னா அப்போ தான் டிவார்ம் ஆகிருக்கிறதுனால வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஸ்மூத்தான ஃபுட்டு கொடுக்கலாம்.